ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீலங்கா ட்ரிப் பண்ணது. ஃபஸ்ட் நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இது டோல்கேட் ஓப்பன் ஆச்சு. அப்படியே உள்ளே போனால் இதான் சென்னை ஏர்போர்ட்ஸ். அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தா இந்த இது தெரிஞ்சிச்சு. நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க்கு இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரேட் பார்த்தோன்னா 20,300 இருந்துச்சு. அவ்வளோவா அப்படின்னு பார்த்து ஒரு இதில் நான் ஃபோட்டோஸ் அதை ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆச்சு. அப்படியே டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போனோம். இந்த அக்காங்களாம் இருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லோரும் நல்லா பரபரப்பாக உட்காந்துருந்தாங்க. நம்மளும் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம். என்னை பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்டோர் கிட்டே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, எக்ஸிட் ஸ்டோர் பற்றி ஏதாவது தெரியுமா மேம் அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸில் உட்காருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேக்கப் ஆயிடுச்சு. அப்படியே டேக்கப் ஆகிட்டு மேலே போய் கிடச்ச அந்த வியூ பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க. இதான் என்னோடய ஃபுட்டு. நல்லா இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. திரும்பியும் அப்படியே ஃப்ளைட் வந்து கீழே வந்துடுச்சு. கீழே டேக்கப் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இதுதான் நாங்கள் ரூம் எடுத்ததுக்கு ஆப்போசிட் பீச் இருந்துச்சு. நம்ம சட்டாபீமோடு தான் பார்த்து நம்ம சேனல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டல் போனால் அந்த ஆம்பியன்ஸு, ஒரு பிரியாணி வாங்கினோம், ஒரு சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோடா பில்லு வரும்னு சொல்லிட்டு பில்லை பார்த்தா 8,450. நம்ம இந்தியன் கரன்சி படி 3,000 வரும். ஸோ அடுத்த நான் ஆப்போசிட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பீச்சுக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பீச்சை ஒரு சுற்றி பார்த்துட்டு அந்த பீச்சில் தண்ணி வர்றதை சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கொழம்போவில் தான் இருந்தோம். அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூக்கு போகலான்னு சொன்னாங்க. ஜூ நேம் என்னென்னு தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஜூ நேம் என்னென்னு போயிருந்தா. அப்படியே போயிட்டே இருந்தோம். சரி, அந்த போகிறத சும்மா எடுத்தேன். ஜூவில் பார்த்தா இவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அதர் ஸ்டேட்டுக்காரவங்க இருந்தாங்க. ஃபிஷ்ஷு போச்சு, அழகா ஃபிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி ஃபிஷ்லாம் போச்சு. ரொம்ப குட்டி ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. இது என்னன்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் என்னன்னு தெரில, ஒளிஞ்சிட்ருக்கான். அப்புறம் இது ஒரு திணிக்கோழி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு நம்மக்கிட்ட வந்து. ஆக்ஸ்ட்ரிச் இது வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. இவன் நம்ம கையில் கொடுத்து சாப்பிடுவானா, கீழே போய் இந்த இது வாங்கிட்டு வந்து சீட்ஸ் இது என்ன சீட்ஸுன்னு தெரில, வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்தோம். சாப்பிட்டா. அப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணிக்குள்ளே தேடிகிட்டே இருந்தான், என்ன தேடுறான்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம புலி அங்கிட்டு போயிட்டு இருந்தார். இது ரொம்ப நேரமாக நின்றுச்சு ரோபோன்னு நினச்சேன் நான். ஆனால் பார்த்தா நகர்ந்துச்சு, நீர் என்னால் நகர்ந்து போச்சு. சரி ரோபோ இல்லைன்னு அப்போ தான் நினச்சேன். நம்ம யானை சார் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஸோ யாரும் கண்டுக்கல. அதனால் நம்ம ஒரு வீடியோ எடுத்தேன். இது அங்கே கிடச்ச சாப்பாடு ஆஃபாக தாங்க வெந்திருக்கும், சாப்பிடவே முடியாது. அப்புறம் நம்ம ராஜா வந்துட்டார். இப்படி ஓரமாக 2 ராஜா இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு ராஜா, 2 ஃபேமிலி இருந்தாங்க. அதை பார்த்தோம் வித்து குட்டியோட. இது வந்து முதல்ல இருந்துச்சு, ஆனால் நகரவே இல்லை. இது அடுத்து பாம்பு செக்ஷன் போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பீச், அந்த பீச் பேர் தெரில, டெம்பிள் சிட்டி ஏதோ சம்திங் பீச். அங்கே போயிட்டுருந்தோம். அப்போ பார்த்தோன்னா ட்ரெயின் போகுது. அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி. ஏன்னா ஸ்ரீலங்கா குட்டி ஸ்டேட்டுன்றனால கொஞ்சம் தண்ணியாக தானே, சுற்றி தண்ணி தான், சரௌண்டிங் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். அழகாக இருந்துச்சு. இது ஒரு பீச்சு, நல்லா இருந்துச்சு. நிறையா விளாட்றது இருந்துச்சு. நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, நான் எடுக்கலை. அந்த இருக்கிறது ஃபுல்லாக பில்டிங்கு. ஆனால் பார்த்தா கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சு. இது ஒன் ப்ளஸ் ஃபேஸ்க்கு அங்கே போயிருந்தோம். இது ஒரு மாலுக்கு போயிருந்தோம். போயிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி ட்ரிங்க்கு தான், சேர் போட்டு உட்காந்து குடிக்கலாம், அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஈவினிங் போயிட்டு நைட்டு வரப்போ அந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நைட் ரூமில் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 1 மணிக்கு ஃப்ளைட் எங்களுக்கு. அப்படியே ஃப்ளைட்டில் போய் ஏறிட்டோம், உட்காந்தோம்.
இவர் இது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தார். போகிறப்ப கேர்ள்ஸ் இருந்தாங்க, வரப்போ பாய்ஸ் இருந்தாங்க. ஸோ கேர்ள் பாய் 2 பேரும் இருப்பாங்க. நாங்கள் போனது ஏர் இண்டியா. ஸோ அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கீழே விழுந்தா இதே பைப்பு உன வாயில் வச்சுக்கணும், உன ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஒவ்வொன்றா. எல்லாத்தையும் கவனிச்சுட்டே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிட்ட விண்டோ சைடு பார்த்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஃப்ளைட் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக போகும். ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங் வந்ததுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும், பட் ஒரு லாங்காக இருக்கும். அங்கே வந்து ஃப்ளைட் வந்து செம்ம ஸ்பீடாக்கிடுவாங்க. ஸ்பீடாக போயிட்டு அப்படியே டேக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஃப்ளைட் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ்க்கு போயிருக்கு. டேர்ன் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்த பிளேஸில் ஒரு ஸ்பீடாக போய் அப்படியே டேக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து டேக்கப் பண்ணிட்டாங்க. அப்படியே டேக்கப் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு டேக்கப் ஆகி ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க. எல்லாம் உட்காந்துருவாங்க சீட்டில். ஸோ டேக்கப் ஆனோன்னே என்ன ஆகும்னா நம்ம ஃபோனில் வந்து ஏரோப்ளைன் மோட் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணேன். நீங்கள் யாராவது செக் பண்ணியிருக்கீங்களா? செக் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே டேக்கப் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நமக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் அப்படியே அந்த வியூவை கொஞ்சம் எடுத்தேன். லைட்ஸ் அழகாக இருந்துச்சு, அந்த வியூவை எடுத்தேன். ஃபுட்டு எப்படி கொண்டு வருவாங்கன்னா இப்படி தான் ஃபுட்டை கொண்டு வந்துட்டுருப்பாங்க. சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ஆளாக 2 பேர் கொண்டு வந்து இதான் எனக்கு கிடச்ச ஃபுட்டு. இது வந்து நம்ம இந்தியாவோட அந்த அவுட்லைன் மாதிரி இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த லைன் அந்த குட்டியாக போயிட்டு இந்த பெருசாக வர்றது. ஸோ நம்ம இந்தியா இது வந்து அழகாக இருந்துச்சு. லைட்ஸ்லாம் போட்டு கீழே பஸ்ஸு காரு எல்லாம் ஓட்டுறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஃபுட்டு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பன்னு, ஒரு சம் கிரேவிஸ் மாதிரி மீல்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக போட்டமே கிரேவி மாதிரி, அப்புறம் ஒரு கேக்கு கீழே சீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த கேக்கு நல்லா இருந்துச்சு. பன் ஓகேவாக இருந்துச்சு. நம்ம ஒரு பாஷையில் சொல்லணுன்னா பாவ் பஜ்ஜி மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே கீழே இருக்க எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சுச்சு. ஆனால் ஃப்ளைட்டு உள்ளே வந்து ரொம்ப சவுண்டு கேட்கும். அந்த நம்ம வானத்தில் போனால் ஒரு ஃப்ளைட் ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டு அப்படியே ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும் போதும் கேட்கும். நம்ம ஏர்பாட்ஸ் ஏதாவது போட்டுக்கணும் சேஃப்டிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கி ஒரு பஸ் நமக்காக வெயிட் பண்ணணும். அந்த பஸ்ஸில் போய் ஏறணும். அப்படியே ஏறிட்டு நான் வந்து ஃப்ளைட் அப்படியே ஒரு வீடியோ போட்டேன். இதான் வந்து ஃப்ளைட்டு ஏர் இண்டியா. நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாமே ஓகே தான். ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் நாட் ஓகேவாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் இண்டிகோ வந்தாங்க. அவங்கள ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஏர் இண்டியா சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுட்டு வந்தேன். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அதர் ஸ்டேட் போன ஒரு ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எபிசோட் 2 வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஜேர்னி.